நான் இங்க வந்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், இங்க சண்டே மார்க்கெட் போடுவாங்க, அங்க காய்கறி ட்ரை பண்ணி பாருங்க, லோக்கல்ல கிடைக்கிறத விட அங்க ரேட் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பர்சனலா கூட கொஞ்சம் பேர் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, அதான் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சே, வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நேற்று சண்டே மார்க்கெட் தான் கிளம்பி போயிருந்தேன். மெயினா வெங்காயமும் தக்காளியும் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். அப்புறம் இஞ்சி பூண்டு, இந்த தக்காளி தான் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல, இருந்தாலும் ஒரு சிலர் வச்சிருந்தாங்க, அது ஒரு மாதிரி அழுகி நல்லா இல்லாம இருந்தது. சரி ஓகே, என்கிட்ட ஒரு 1/2 kg தக்காளி இருந்தது, அதை வச்சே ஒரு வாரத்துக்கு ஓட்டிடலான்னு மனசை தேத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம ஊரை விட காய்கறிலாம் இங்க ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன். அதை கூட ஏதோ ஒரு வகையில மனசு ஏத்துக்குது. ஆனா இந்த புதினாவோட ரேட்டை கேட்டு எனக்கு நேத்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்னடா இது புதினாக்கு வந்த மவுசு, நம்ம ஊர்ல 10 ரூபாய்க்கு கேட்டா ஒரு கட்டு புதினா கூட கொடுப்பாங்க. ஆனா அதே புதினா அளவு இங்க ஜஸ்ட் 80 rupees 90 rupees தான் சொல்றாங்க. எப்படித்தானோ தெரியல. ஆனா ஒண்ணு, இவ்ளோ காஸ்ட்லியான புதினா வாங்கிட்டு வந்திருக்கோம், அதனால ஒரு இலை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு புதினாக்கே வலிக்காம ஒவ்வொரு இலையா எடுத்து பத்திரமா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நேத்து லஞ்சுக்கு சிக்கன் குழம்பு என்னோட ஃப்ரெண்டு வீட்ல இருந்து வந்தது. நான் சாதம் மட்டும் வடிச்சிருந்தேன். அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.